வணக்கம், நான் நாராயணன் பேசுகிறேன். இன்றைக்கி ஐஎஃப்பி சிங்கிள் டோரில் 222 லிட்டர் கெப்பாசிட்டி டிவைன் பிளிஸ் ரெட்டு பார்க்க எவ்வளோ கலர் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் தெய்வீக அல்லி அப்படிங்கிறப்ப பார்க்க ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 ஸ்டார் ரேட்டிங்கில் கொடுத்துருக்கோம். 4 ஸ்டார் ரேட்டிங்கிறப்ப உங்களுக்கு வருஷம் 365 நாளும் இது ரன்னிங்கிலே இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ பவர் கன்சப்ஷன் அப்படின்னா 144 அப்படிங்கிறப்ப ஒரு நாளைக்கு கம்பேரிசன் பண்ணுறப்போ ஒரு யூனிட்டுக்கு லெஸ்ஸாக தான் இது ரன் ஆகுது. அப்படிங்கிறப்ப கஸ்டமருக்கு பவர் கன்சப்ஷன் ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. அதுபோக இந்த மாடலில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய திங்ஸ் வைக்கிற மாதிரி இது ஹைட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கொடுத்துருக்கோம். அது போக ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது அதிகமாக நான்வெஜ் யூஸ் பண்ணுறவங்க, ஃப்ரீசரில் நிறைய திங்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாடல் ரொம்ப சூட் ஆகும். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் 18.2 லிட்டர்ஸுங்கிறப்ப அதிகமான திங்ஸ், அதாவது நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், ஐஸ்கிரீமாக இருக்கட்டும், அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காஸ்மெட்டிக்ஸு ப்ளஸ் மெடிசின்ஸு, அதே மாதிரி நிறைய நட்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறவங்க ரெகுலராக அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாடல் ரொம்ப சூட்டாக இருக்கும். அப்படிங்கிறப்ப பெரிய ஃப்ரீசர் கொடுத்துருப்போம். அது போக இதில் வேறு என்ன ஸ்பெஷாலிட்டி, நான் ரெஃப்ரிஜிரேட்டரில் நிறைய திங்ஸ் வச்சுருக்கேன். சில நேரங்களில் நான் ஃப்ரீசரில் திங்ஸே வைக்கலை அப்படின்னா நீங்கள் இதில் கன்வெர்ட்டி கூல் அப்படின்னு கொடுத்துருப்பேன். இந்தியாஸ் ஃபஸ்ட்டு கன்வெர்ட்டி கூல் அப்படிங்கிறப்ப நீங்கள் மேக்ஸி கூல் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீசரில் லெஸ்ஸான கூலிங்கும் ரெஃப்ரிஜிரேட்டரில் அதிகமான கூலிங் வர்றப்ப இதில் உள்ள திங்ஸ் ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதுபோக இதில் உங்களுக்கு காப்பர் மெட்டல் பிளேட் கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறப்ப இந்த மெட்டல் பிளேட் வழியாக உங்களுக்கு கூலிங் வர்றப்ப ஒரு ஹைஜீனிக்கான கூலிங் கிடைக்கும். ஏன்னால் இதுக்குள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு சாப்பிடக்கூடிய திங்ஸு. அப்படிங்கிறப்ப காப்பர் இன்ஃப்யூஸ்டு பிளேட் இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு ஹைஜீனிக்கான கூலிங் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதுபோக இந்த ஃப்ரீசரில் நீங்கள் தண்ணி ஊற்றி வைக்கிறீங்க அப்படின்னா 1 மணி நேரத்தில் ஒரு ஃபினிஷிங்கான ஐஸ் கூப் கிடைக்கும். அதுக்கு என்ன காரணம்னா இதில் மெட்டல் இன்ஃப்யூஸ்டு பிளேட் ஆட் பண்ணியிருக்கோம். அதுபோக நீங்கள் திங்ஸை எடுக்கிறதுக்கோ இல்லை உள்ளே வைக்கிறதுக்கோ பார்த்திங்கன்னா லைட்டை பொறுத்த வரைக்கும் ஒயிட் கலர் எல்இடி லைட் கொடுக்குறோம். அதுபோக டஃபன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 செல்ஃபு கொடுக்குறோம். அப்படிங்கிறப்ப நிறைய குவான்டிட்டிஸ் பவுல்ஸில் நிறைய வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த டஃபன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 250 கேஜி தாங்கக்கூடிய அளவில் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருப்போம். அதுபோக ஃப்ளவர் சின்ன திங்ஸ் வச்சு எடுக்கிறதுக்காக இதில் ஸ்லைட் ஸ்பின் கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறப்ப ஈஸியாக வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதே மாதிரி வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ நீங்கள் லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் பெரிய வெஜிடபிள் பாக்ஸ் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு 22 கிலோ வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்ப பெரிய வெஜிடபிள் பாக்ஸு. அதுபோக இதில் ஹனிகோம் கிறிஸ்பர் ட்ரே கொடுக்கறதுனால கரண்டே கட்டானாலும் உங்களுக்கு வாட்ரு ட்ராப்பாக வடியாது. அதுக்கடுத்து வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸுக்கு தகுந்த மாதிரி கூலிங்கை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு இதில் ஹுமிடிட்டி கண்ட்ரோல் நம்ம கொடுத்துருக்கோம். அது போக இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் 2.25 லிட்டர் பாட்டில் 3 பாட்டில் வச்சுக்கலாம். அதே மாதிரி டோரில் பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் வைக்கிறதுக்கு கம்பார்ட்மெண்ட்டு ஜாஸ்தியாக கொடுத்துருப்போம். அது போக டோரோட திக்னஸ் அப்படிங்கிறப்ப 65 mm அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கரண்டே கட்டானாலும் உங்களுக்கு கூலிங் ஈஸியாக லாஸ் ஆகாது. அதுபோக பொருட்களை தாங்கக்கூடிய அளவில் டோரோட திக்னஸ் ஜாஸ்தியாக கொடுத்துருப்போம். அதுக்கடுத்து ஆன்டி பாக்டீரியா ரிமூவபிள் கேஸ்கட் அப்படிங்கிறப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து நீங்கள் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு ஃப்ரிட்ஜை எப்பயுமே சேஃப்டியாக வச்சுக்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் டேபிள் டாப்பில் கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறப்ப ஸ்க்ராச்சஸ்ஸு பெயிண்ட் உரியிறது எந்த வாய்ப்புமே கிடையாது. அதுக்கடுத்து ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாதாரணமாக செவத்தோட செவராக ஒட்டி வச்சுக்கலாம். ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்சீல்டாக கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வெளியில் கண்டென்சர் எதுவும் தெரியாது. அப்படிங்கிறப்ப நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனேஜ் பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் 3.2 லிட்டர்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம டீஃப்ராஸ்ட் பண்ணுறப்ப அதிகமான தண்ணி ஸ்டோரேஜ் ஆகி எவாப்ரேட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. அது போக இதோட வாரண்ட்டி அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 4 இயர்ஸ் ஃபுல் வாரண்ட்டி, கம்ப்ரஸருக்கு 10 இயர் வாரண்ட்டி, அதுக்கடுத்து உங்களுக்கு 10 இயர் ஸ்பேர் சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு மிகப்பெரிய உத்தரவாதம். அப்படிங்கிறப்ப இந்த மாடலில் எல்லாமே பார்த்து டிசைன் பண்ணியிருக்கோம். அதுபோக அட்ராக்ஷனுங்கிறது நம்ம வீட்டில் வைக்கிறப்ப இந்த ஃப்ரிட்ஜ் இருந்தாவே அந்த வீடு செம்ம லுக்காக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கேன். அப்படிங்கிறப்ப 222 லிட்டரில் 4 ஸ்டார் ரேட்டிங்கை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நன்றி.